பேசாம போறாங்க? அது ஒண்ணு இல்ல, நீ சாப்பிடு. மாமா, என்ன மாமா இது புது பழக்கம்? இதெல்லாம் நீங்க தொட்டு நான் பார்த்ததே இல்லையே. ஒரு தப்பான பழக்கத்தை நம்ம பழகுறோம்னா ஒரு தப்பான விஷயம் நமக்குள்ள நடக்குதுன்னு அர்த்தம் மாமா. இதை நான் அனுபவிச்சு உணர்ந்தவன். நீங்க என்ன அடிச்சதால உங்க மேல கோவம்லாம் இல்லை. அதை பத்தி நான் வீட்டுல கூட யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லை. ஆனா எனக்கு இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு சந்தேகம் மட்டும்தான். அவ்வளோ அவசரமா கம்பெனி பணத்தை எடுத்துட்டு போற அளவுக்கு உங்களுக்கு என்ன மாமா கட்டாயம்? ஏய், நீ என்ன என்கொயரி ஆபீசரா? உங்க குடும்பத்துல ஒருத்தன். யாரா வேணாலும் இரு. நீ கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும் எந்த அவசியமும் இல்ல. இதை நான் கேள்வியா கேட்கல மாமா, உங்க மேல உள்ள அக்கறையில கேட்கிறேன். உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு மட்டும் தெரியுது. அது என்னன்னு சொன்னா அட்லீஸ்ட் என்னால முடிஞ்ச உதவியை செய்வேன். டேய், நீ யாரா எனக்கு உதவி செய்யறதுக்கு? ஏன் மாமா இப்படி பேசுறீங்க? அப்படிதான்டா பேசுவேன். நீ உதவி பண்ணி அதனால என் பிரச்சனை தீருதுனா அதுக்கு நான் செத்தே போலாம்டா. தயவு செஞ்சு அப்படி பேசாதீங்க. உங்களுக்கு ஒண்ணுன்னா நான் உயிரை வேணா கொடுப்பனே தவிர உங்க உயிரை எடுக்க மாட்டேன். தயவு செஞ்சு உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க மாமா, அதை நான் சரி பண்றேன். சொல்லிக்கிட்டே இருக்கிற, பேசினதே பேசிக்கிட்டு இருக்க. என் பிரச்சனையை பார்த்துக்க எனக்கு தெரியும். நீ கிளம்பு. மாமா, நீங்க ரெண்டு பேரும் பேசினதா நான் கேட்டேன். ஏன் மாமா சித்தப்பா மேல இப்படி கோவப்படுறீங்க? அவங்க உங்க நல்லதுக்கு தானே பேசுறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அவங்க கிட்ட சொன்னா அவங்க கண்டிப்பா சரி பண்ணிடுவாங்க. உன் மனசுல என்ன பெரிய பஞ்சாயத்து தலைவின் நினைப்போ? எல்லாத்துலயும் வந்து கருத்து சொல்லிக்கிட்டு இருக்க. சின்ன குழந்தைன்னா சின்ன குழந்தை மாதிரி இருக்கணும். அதை விட்டுட்டு பெரியவங்க விஷயத்துல மூக்க நுழைக்க கூடாது. நானும் இப்பதான் கேள்விப்பட்டேன், என் பொண்டாட்டி நெத்தில கரண்டி தூக்கி அடிச்சியாமே. இல்ல மாமா. பேசாத. போனா போட்டோன்னு கேட்க வேணான்னு பார்த்தா ஆளுக்கு வந்து எனக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இங்க பார், இன்னொரு தடவை என் தனிப்பட்ட விஷயத்துல தலையிட்ட இந்த கிருஷ்ணா யாருங்கிறத நீ பாப்ப. இத நான் உனக்கு மட்டும் சொல்லல, உன் சித்தப்பனுக்கும் சேர்த்து தான் சொல்றேன்.